the bell icon on YouTube and don't miss another update. என்னைக்குமே யுத்த காலத்துல பேச்சுவார்த்தை நடக்கும்போது யுத்தத்தை தீவிரமா ஆக்கக்கூடிய செயல்களும் தொடர்ந்து நடக்கும் ரெண்டு தரப்புலையுமே. அதுல இஸ்ரேல் காசா மட்டும் விதிவிலக்கா வந்துருமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா. காரணம் என்ன அப்படின்னா, கத்தார்ல ஒரு பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையில ஹமாஸ் என்ன சொன்னுச்சு, நிரந்தர போர் நிறுத்தம் அப்படின்னா உட்கார்ந்து பேசலாம், சும்மா 50 பேரை விட்டுட்டு ஒரு வாரம் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போர் புரியறோம் நாங்க தயாரா இல்ல, இதுக்கு உடன்பட்டா உங்க ஆளுங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க, இல்ல வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்லி ஹமாஸ் கையை தூக்கிடுச்சு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை ஹமாஸ் சொல்லக்கூடிய இதுகளை காது கொடுத்து கேட்க கூட அவர்கள் தயாரா இல்லை. ஆனா பெஞ்சமின் நெதன்யாவுக்கு உள்ளூர்ல மக்கள் பெரிய அளவு போராட்டம் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, நீ போர் பண்ணி கிழிச்சிடலாம், போதும் நம்ம ஆட்களை கூட்டிட்டு வா, அப்புறமா மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது பத்தாது அப்படின்னு ஐடிஎஃப் காசா பகுதி யுத்தத்துல நிறைய தவறுகள், அவங்க ஆளுகளை அதாவது பணைய கைதிகளை மீட்க தான் காசாக்குள்ளேயே போய் நிற்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை தப்பிச்சு வந்த நபர்களை சுட்டுக் கொள்றது, அதே மாதிரி இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப்ஐயே சுட்டுக் கொள்றது, ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூத்துக்களும் நிறைய நடக்க ஆரம்பிச்சப்பாடுதான் இந்த பேச்சுவார்த்தை டேபிள்லே போய் இஸ்ரேல் உட்கார்ந்துச்சு. அப்படி பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்கார்ந்தாலும் வெளியில பேச்சுவார்த்தையை நிறுத்துறதுக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுல ஒரு முதல் படிதான் ஹமாஸோட ஒரு தளபதியை போட்டு தள்ளினது. முக்கியமான தளபதி, 2ஆம் கட்ட தளபதி சலேலே அல் உரி. ஆனா போட்டு தள்ளின இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏன் அப்படின்னா, லெபனானுக்குள்ள ஹிஸ்புல்லாவோட ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நுழைஞ்சு தட்டி தூக்குனது மூலியமா இந்த போர் பத்தி எரியுது. எங்க ஹமாஸ் இஸ்ரேல் அப்படிங்கிறது போய் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை நோக்கி நகர்த்தி விட்டுருச்சு. இது தேவையே இல்லாத ஒரு விஷயமே அப்படின்னு சொல்லி கத்தாரே வெளிப்படையா சொன்னுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி கொண்டு வந்து பேச்சுவார்த்தையில ஹமாஸை உட்கார வைக்க முடியும்? காரணம், அவர்களோட முக்கியமான தளபதி இறந்திருக்கார்கள். இனிமேல் பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ்புல்லா இந்த பக்கம், எங்க ஆளை எங்க இடத்துக்குள்ளேயே வந்து கொண்டுட்டேல, உனக்கு பதிலடி இருக்கு அப்படின்னு சொல்லி சுமார் 62 ஏவுகணைகளை வீசி இஸ்ரேலோட முக்கியமான ஒரு விமான தளத்தையே தரைமட்டமாக்கிட்டார்கள். அது சேதம், அதை காப்பாற்ற முடியல. அயன்டோம் போன்ற அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனை இருந்தும் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு அடிபட்டார்கள். அடிபட்டதுக்கு பதிலடியா இல்லை ஏற்கனவே போட்டு வச்சிருந்த திட்டமான்னு தெரியல, ஹிஸ்புல்லாவோட தளபதியவே தட்டி தூக்கிட்டாங்க லெபனானுக்குள்ள போய். அதுவும் அந்த தளபதி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய படை அப்படிங்கிறது யுத்த காலகட்டங்கள்ல லெபனான் இஸ்ரேல் எல்லைகள்ல இருக்கக்கூடிய படைகளை வழி நடத்தி செல்றது தான். வழி நடத்தி எங்க இஸ்ரேலுக்குள்ள செல்றது தான். அந்த மாதிரி ஒரு மெயினான படையணியோட தளபதியை தூக்குனது மூலியமா ஹிஸ்புல்லாவோட ஆத்திரத்தை இன்னமும் அதிகப்படுத்திடுச்சு இஸ்ரேல். ஹிஸ்புல்லா ஏற்கனவே ஹமாஸ் தனியான ஒரு இயக்கம், இவர்களோட ஆதரவு பெற்ற ஒரு இயக்கம், இல்லை நட்பு போராளி இயக்கம் அப்படின்னு என்னமோ ஒரு டைட்டில் போட்டுக்கலாம். 2 பயலுகளும் ஒரே பயலுக தான். அவங்களோட தளபதியை தட்டி தூக்குனதுக்குதான் இம்புட்டு பெரிய வெறியாட்டம். 62 ஏவுகணைகள் இஸ்ரேலால தடுக்கவும் முடியல, அதை கணிக்கவும் முடியல. தடுக்க முடியாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத 2 நிமிஷத்துல பார்க்கலாம். கணிக்க முடியாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வழக்கம் போலதான். இஸ்ரேலோட உளவுத்துறை கவனம் இப்ப முழுவதும் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. வழக்கம் போலயே கணிக்க விட்டுட்டார்கள். தடுக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே ஆர்ட்லரி ஷெல் எதிர்ப்பு ஏவுகணைகள். இவங்க வச்சிருந்தது பூரா அதிநவீனம். அதுக்கும் கீழே உள்ள ஜோன்ல இது தட்டி தூக்கிடுச்சு. இப்படி ரொம்ப பிளான் போட்டு தான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது இப்ப ஹிஸ்புல்லாவோட தளபதியை தட்டி தூக்குனது மூலியமா இன்னமும் இந்த போர் ஆக்ரோஷமான ஒரு நிலைக்கு போகுது. இஸ்ரேல் லெபனான் எல்லைகள்ல தாக்குதலை இன்னும் அதிகரிக்கும், யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கு ஒரு சாலிடான ஒரு பதிலடி ஹிஸ்புல்லா கொடுக்கல அப்படின்னா ஏறக்குறைய ஹிஸ்புல்லாவோட செல்வாக்கு உள்ளூர்லையும் குறையும். ஹிஸ்புல்லாவை பெரிய அளவு ஒரு புரட்டாவே நினைக்க மாட்டார்கள் ஐடிஎஃப். அப்படி நினைக்காத பட்சத்துல காசால ஹமாஸுக்கு கூடுதலான சிக்கல். ஹிஸ்புல்லா வந்துருமோ அப்படின்னு சொல்லி இருந்த ஐடிஎஃப்க்கு பயம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஐடிஎஃபோட முழு கவனமும் ஐடிஎஃபோட முழு ஸ்ட்ரென்த்தும் காசாவை நோக்கி இறக்கி விடப்படும். லெபனான் எல்லைகள்ல பெரிய அளவு ஒரு ஸ்க்ரூட்டினிட்டி தேவைப்படாது. அப்படிங்கிற பட்சத்துல அது உருவாயிரும். அதுக்காகவும் தங்களோட பேர்
தங்களோட தளபதிக்கு பழிக்கு பழி இதெல்லாம் காரணம் காட்டி ஹிஸ்புல்லா பதிலுக்கு தாக்கியே ஆகும். எப்படி ஹமாஸோட தளபதியை தட்டி தூக்குனதுக்கு ஒரு பெரிய தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு பதிலடியா ஹிஸ்புல்லா தளபதிக்கு பதிலடியா ஹிஸ்புல்லா செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் இஸ்ரேலுக்குள்ள நடந்தே தீரும். அப்படி நடந்துச்சுன்னா இஸ்ரேல் சும்மா இருக்குமா? ஹிஸ்புல்லாவை நேரடியா தாக்குவார்கள். ஹிஸ்புல்லாவை நேரடியா தாக்கும்போது நாங்களும் உங்களை தாக்குவோம்னு ஈரான் ஏற்கனவே அறிவிச்சிருச்சு. நீ ஹமாஸை தாக்கும்போது நாங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டோம் தம்பி. ஹிஸ்புல்லாவோட யுத்தமா? நீ ஈரானோட யுத்தம் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிச்சு ஏகப்பட்ட நாட்கள் ஆச்சு. இப்ப மீண்டும் அறிவிச்சிருக்கார்கள். ஹிஸ்புல்லாவோட நேரடி யுத்தத்துக்கு இஸ்ரேல் போச்சு அப்படின்னா ஈரானோட ஒரு நேரடி யுத்தத்தை இஸ்ரேல் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரானும் அறிவிச்சிருக்காங்க. ஏறக்குறைய காசா யுத்தம் அப்படியே நீர்த்து போகும். எப்படி ரஷ்யா உக்ரைன் யுத்தம் போய்கிட்டு இருக்கு, அதே மாதிரி சின்ன லெவல்ல நடக்கும்னு இருந்தத 2 தளபதிகளை கொன்றது மூலியமா மீண்டும் அப்படியே அணையிற ஸ்டேஜ்ல இருந்த தீய இஸ்ரேல் வளர்த்து விட்டுருச்சு. மத்திய கிழக்கு முழுவதும் போர் மேகங்கள் மீண்டும் சூழ்ந்திருக்கு.